மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 22ஆம் நாள் இன்று நம் அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையை நாம் சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது, இன்றைய நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய அந்த மன்றாட்டு மாலை, விசுவாசியாய் இருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற மன்றாட்டு தான். அன்னை மரியாள் எந்த அளவிற்கு இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார், விசுவாசம் வைத்திருக்கிறார். எனவே அன்னை மரியாளுடைய ஆழமுள்ள நம்பிக்கை விசுவாசம்தான் இந்த அன்னை மரியாளை கடவுளுக்கு தாயாக உருவாக்கி இருக்கிறது. நாம் வேத புத்தகத்திலே வாசிக்க கேட்கிறோம், ஆபிரகாம் நம் அனைவரின் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே ஏழை லாசரு இறந்தான், ஆபிரகாம் மடியில் அவன் எடுத்துச் செல்லப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த அளவிற்கு ஆபிரகாம் மடியில் ஏழை லாசர் செல்லப்பட்டார்? இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் விசுவாசத்தின் தந்தையாக இவர் காணக்கூடிய காரணம் என்ன? வேதத்தில் நாம் வாசிப்பது, கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு, கடவுள் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பினை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு, தன் சொந்த நாடு, சொந்த ஊர், இனம் அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுள் காட்டிய அந்த பகுதிக்கு நம்பிக்கையோடு சென்றார். அது மட்டுமல்லாமல் முதிர்ந்த வயதில் கடவுள் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை ஏற்று தனக்கு பிறந்த அந்த குழந்தையை கூட கடவுள் கேட்டார் என்பதற்காக பலி செலுத்த அவர் அழைத்து சென்றார். இந்த அளவிற்கு ஆபிரகாம் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை விசுவாசம். எனவேதான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்பதை நம்முடைய அன்னையாம் திரு அவையிலே நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆக அன்னை மரியாள் ஏறக்குறைய ஆபிரகாமை போல தன்னுடைய இளம் வயதில் தந்தை கடவுள் இந்த அன்னை மரியாளுக்கு அழைப்பு கொடுத்தார். உலகத்தினுடைய மீட்பிற்காக தன் மகனை சுமக்க வேண்டும் என்று அன்னை மரியாளுக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது, தன் இளம் வயது, தன் எதிர்பார்ப்புகள், ஆசைகள் ஒட்டுமொத்தமாக அன்னை மரியாள் நிராகரித்து விட்டு தந்தை கடவுள் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டார். தான் பெற்றெடுத்த குழந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்தை கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க கல்வாரி மலையிலே தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இப்படி அன்னை மரியாள் எந்த விதமான சலனமும் இல்லாமல் தன்னுடைய விருப்பத்தை முழுவதுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய விருப்பத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவளாக இங்கு அன்னை மரியாள் விசுவாசத்திற்கு உரியவளாக காணப்படுகிறார். எனவேதான் அன்னையுடைய மன்றாட்டு மாலையிலே நீங்களும் நானும் சொல்லுகிறோம், விசுவாசத்தியாய் இருக்கிற கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று. இந்த அன்னை மரியாளை போல விசுவாசம் நிறைந்தவர்களாக நாம் எப்பொழுது இருக்க போகிறோம் என்று சிந்திக்க இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். மேலும் வேதத்தை நாம் சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது, லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 45வது இறைவசனம், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுவார், ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று. செக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை பிறக்கவென்று வானதூதர் அங்கே செக்கரியாவுக்கு சொல்லுகின்ற பொழுது, செக்கரியா
தன்னுடைய எதிர்பார்ப்புகளை தன்னுடைய கேள்வியின் வழியாக எடுத்து வைக்கிறார். ஆனால் அன்னை மரியாள் கேள்விகளை எழுப்பினாலும் இறுதியாக அன்னை மரியாள் சொன்னது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார். இதுதான் அன்னை மரியாள் கடவுள் மீது வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கையும் விசுவாசமும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க இன்றைய நாளிலே அன்னையினுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். விசுவாசம் என்பது நம் ஒவ்வொருவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான அடித்தளம் மிக்கது. இந்த அடித்தளம் இல்லாத விசுவாசம் நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் நிலைத்து நிற்காது. இறைவனோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய அந்த உன்னதமான வார்த்தைகளை ஏற்று நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்றால், அன்னை மரியாள் எந்த அளவிற்கு விசுவாசம் நிறைந்தவளாக, நம்பிக்கை நிறைந்தவளாக தன்னை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து பயணித்தாலோ அதே போல நாமும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றைய நாளிலே. எனவே அன்னை மரியாளை நோக்கி விசுவாசியாய் இருக்கிற கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று வெறும் வார்த்தையின் அளவில் நாம் அன்னை மரியாளை நோக்கி சொல்லுவதை விட, அன்னை மரியாள் எப்படி இளம் வயதில் இருக்கின்ற பொழுதே தந்தை அவளுக்கு அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பை ஏற்று அன்னை மரியாள் பயணித்தாலும், எந்த அளவுக்கு தன்னுடைய விசுவாசம் உள்ள வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம்பிக்கை உள்ளவளாக பயணித்தாலும், இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், தன் மகன் கொடுத்திருந்த வாக்குறுதியை சீடர்கள் நம்பவில்லை என்றாலும் தான் நம்பி ஆவியினுடைய அபிஷேகத்தின் வருகை வரையில் அன்னை மரியாள் இயேசுவின் சீடர்களோடு இருந்து பயணித்து வந்தாள். இதுதான் உண்மையுள்ள நம்பிக்கையுள்ள விசுவாசம் இறைவன் மீது வைத்திருந்தது. எனவேதான் இன்று அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் இந்த தாயின் வழியாக நமக்கு சொல்லுவது, விசுவாசியாய் இருக்கிற கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று. வெறுமனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அன்னையிடம் ஜெபிப்பதை விட, நாமும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தவர்களாக, நாமும் விசுவாசத்தில் ஊட்ட பெற்றவர்களாக, விசுவாசத்திலே நாமும் நம்பிக்கையோடு பயணிக்கின்ற பொழுதுதான் இந்த தாயினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும் என்பதை இன்று அன்னையாம் திரு அவை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் அன்னையின் தேவ பிள்ளைகளே, வணக்க மாதத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது தாயினுடைய பெருமையை நாம் அழகாக பறைசாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, வெறும் வார்த்தைகளினால் பறைசாற்றுவதை விட நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் நிறைந்தவர்களாக, இந்த தாயை போல பிள்ளைகளாக நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் அன்னையாம் திரு அவையினுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே அன்னையாம் திரு அவையினுடைய விருப்பத்தையும் அன்னை மரியாளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற தொடருவோம். இந்த அன்னை மரியாளுடைய வணக்கம் மாத நாளிலே இறையாசிர் என்ற உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.